நண்பர்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு ரஷ்ய நாடோடி கதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் இருந்து ஓநாயும் நாயும் பூனையும் அப்படிங்கிற கதையை சொல்ல போகிறேன். ஒரு நாய், வயதான நாய், ஸ்டெப்பி வெளியில் பாதை வழியாக நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அந்த வழியாக வந்த ஒரு ஓநாய் அந்த நாயை பார்த்து, ஏன் சோர்வாக இருக்கிற, எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு கேட்குது. அந்த நாய் சொல்லுது, நான் வயசாக இருந்தப்போ என்னோடய முதலாளி அவர் ஒரு விவசாயி, அவருக்கு நான் தோட்டத்தையும் வீட்டையும் காவல் காத்தேன், விலங்குகளை வேட்டையாடி கொடுத்தேன். ஆனால் இப்போ வயசாகி போச்சு, என்னால் எந்த பலனும் அவருக்கு கிடையாது. அதனால் அவர் என்னை விரட்டி விட்டார். அதனால் நான் ஏதாவது வயசாகி போன எலி இருக்குமா, ஏதாவது மூஞ்செலிகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி நான் அதை சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இந்த செப்பி வெளியில் நான் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த ஓநாய் சொல்லுது, சரி இப்போ எங்கூட வா, நான் உனக்கு உணவுக்கு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓநாயும் அந்த நாய் ரெண்டு பேரும் இந்த ஸ்டெப்பி வெளியில் போயிட்டுருக்காங்க. போகிறப்ப கொஞ்சம் தூரம் போனோடனே தூரத்தில் ஒரு ஆட்டு மந்தை இருக்குது. அந்த ஆட்டு மந்தையை பார்த்த ஓநாய் இந்த நாயை போய், அது என்ன அங்கே தூரத்தில் மேய்ஞ்சிட்ருக்கே, அது என்ன மாதிரியான விலங்கு அப்படின்னு போய் பார்த்துட்டு வா, நம்ம வேட்டையாட முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த நாயும் வேக வேகமாக ஓடி போய் பார்த்துட்டு இங்கே ஓநாய்கிட்ட ஓநாய் சோதரனே, அது ஒரு ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுது. உடனே ஓநாய் சொல்லுது, ஐயோ ஆட்டு மந்தையா, அதெல்லாம் நம்ம வேட்டையாடி சாப்பிட வேண்டாம், அது தின்னோம்னா பல்லெல்லாம் ஆட்டோட ரோமம் புந்துக்கும், அதெல்லாம் நல்லா இருக்காது, சிரமமாக போயிடும், வா வேறு ஏதாவது நல்ல விலங்காக கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் ஓநாயும் நாயும் போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனவுடனே இன்னொரு ஒரு இடத்துல ஒரு வாத்து கூட்டம் இருக்குது. அதை உடனே இந்த ஓநாய் நாய்கிட்ட, நாய் சோதரனே, அங்கே ஒரு கூட்டமாக இருக்கிற விலங்குகள் என்ன மாதிரி விலங்குகள் போய் பார்த்துட்டு வா அப்படிங்குது. உடனே இந்த நாய் ஓடி போய் பார்த்துட்டு வாத்து கூட்டம்னு சொல்லுது. அப்போ இந்த ஓநாய் சொல்லுது, ஐயோ வாத்து கூட்டத்தெல்லாம் நம்ம சாப்பிட வேண்டாம், அதோட வாத்தோட இறகுகள்லாம் நம்ம பல்ல பூந்துக்கும், வேண்டாம், நம்ம வேறு நல்ல வேட்டை கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே தூரத்தில் ஒரு குதிரை மேய்ஞ்சிகிட்ருக்கு. அதை பார்த்தோன்னே இந்த ஓநாய் இந்த நாயை போய் என்ன மாதிரியான விலங்குன்னு பார்த்துட்டு வான்னு சொல்லுது. நாயும் பார்த்துட்டு அது ஒரு குதிரை சோதரனே அப்படிங்குது. உடனே ஆஹா, இதுதான் நமக்கு சரியான வேட்டை, போகலாம், அது நம்முடைய இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயை கூட்டிக்கிட்டு ஓநாய் இந்த குதிரைக்கு பக்கமாக போகுது. இந்த குதிரைக்கு பக்கத்தில் போனவுடனே பறக்குன்னு தரையை பிராண்டுது இந்த ஓநாய். பிராண்டிட்டு இது இந்த நாயை பார்த்து கேட்குது, நாய் சோதரனே, என்னோடய வால் துடிக்கின்றதா அப்படின்னு கேட்குது. நாய் சொல்லுது, ஆமாம், அவனோட வால் துடிக்கின்றது அப்படிங்குது. திருப்பியும் பறக்குன்னு தரையை பிராண்டிட்டு கேட்குது, ரொம்ப கோபமாக கேட்குது, என்னோட கண்கள் வெளியே விட்டனவா அப்படின்னு கேட்குது. உடனே இந்த நாய் சொல்லுது, சோதரனே, உன் கண்கள் வெளியே விட்டன அப்படின்னு சொல்லுது. இப்போ பார், நான் அந்த குதிரையை வேட்டையாட போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த குதிரை மேலே பாஞ்சு அதோட பிடரியை கடித்து அந்த குதிரையை கீழே சாய்க்குது. சாய்ச்ச உடனே இந்த குதிரை சாஞ்சிருது. உடனே இந்த ஓநாயும் நாயும் அந்த குதிரையை சாப்பிட்றாங்க. இந்த ஓநாய் இளம் ஓநாயினால் அது நல்லா வேகமாக சாப்பிடுது, வயிறு நிறைய சாப்பிட்ருது. ஆனால் இந்த நாயால் ரொம்ப வயசாகி போனதுனால அந்த குதிரையோட கறியை கொஞ்சம் கடித்து சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது. ஒரு பாதி வயிறு அளவுக்கு சாப்பிட்டோன்னே அங்கே நிறைய நாய்கள் வந்துடுது. ஒன்று ரெண்டு பேரும் வேறு பக்கமாக போயிடுறாங்க. இப்போ இந்த நாய் இந்த செப்பி வெளி ரோட்டில் தனியாக போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த நாய் ஒரு பூனையை பார்க்குது. அந்த பூனையை பார்த்து கேட்குது, என்ன பூனை சோதரனே, என்ன தனியாக சோர்வாக வந்துட்டுருக்கேன்னு கேட்குது. இந்த பூனை சொல்லுது, நான் என்னோடய எஜமானன் எனக்கு வயசாகி போச்சு, என்னால் இப்போ எலிகள்லாம் பிடிக்க முடியல, அதனால் எனக்கு சோறு போடாமல் என்னை விரட்டி அடிச்சிட்டாரு. நான் இப்போ இந்த ஸ்டெப்பி வழியில் தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது வயசாகி போன எலியை பிடிச்சி சாப்பிட்டுட்ருக்குறேன், உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்குது. ஓ அப்படியா, வா, நான் உனக்கு உணவுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையும் நாயும் இப்போ இந்த ஸ்டெப்பி வழியில் போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு ஆட்டுக்கூட்டம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்த இந்த நாய் இந்த பூனைகிட்ட சொல்லுது, அங்கே தூரத்தில் மேய்ஞ்சிட்டு இருக்குதே, அது என்ன மாதிரியான விலங்கு அப்படின்னு நீ போய் பார்த்துட்டு வா, நம்ம வேட்டையாட முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்லுது. உடனே இந்த நாய் வேக வேகமாக போய் இந்த பூனை வேக வேகமாக போய் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு இங்கே நாய்கிட்ட நாய் சோதரனே,
அது ஒரு ஆட்டு கூட்டம் அப்படின்னு சொல்லுது, ஆட்டு மந்தைங்குது. ஐயோ அது வேண்டாம், நம்ம அதை வேட்டையாடினோன்னா நம்ம பல்லெல்லாம் ஆட்டோட ரோமெல்லாம் பூந்துக்கும், வேண்டாம், வேறு ஏதாவது நல்ல விலங்காக கிடைக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. அடுத்தது போகிறப்ப இன்னொரு வாத்து கூட்டம் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. உடனே அதை இந்த நாய் சொல்லுது, பூனை சோதரனே அது என்ன மாதிரியான விலங்குன்னு போய் பார்த்துட்டு வா அப்படிங்குது. இன்னும் பூனையும் வேகமாக போய் பார்த்துட்டு இது ஒரு வாத்து கூட்டம்னு சொல்லுது. அந்த வாத்து கூட்டம் வேட்டையாடி சாப்பிட்டோம்னா நம்ம பல்லெல்லாம் இறகு பூந்துக்கும், வேண்டாம், நம்ம வேறு ஒரு வேட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது இந்த நாய். இப்போ இந்த நாயும் பூனையும் அடுத்து திரும்ப போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே போயிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குதிரை இருக்குது. குதிரையை பார்த்த உடனே இந்த நாய் சொல்லுது, பூனை சோதரனே அங்கே தூரத்தில் ஒரு விலங்கு தெரியுது, அந்த விலங்கு என்ன மாதிரியான விலங்குன்னு நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுது. பூனையும் வேகமாக போய் பார்த்துட்டு சொல்லுது, அது ஒரு குதிரை அப்படிங்குது. ஆஹா, நல்ல வேட்டை, அது நம்மளோட தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் பூனையை அழைச்சிக்கிட்டு குதிரைக்கு பக்கமாக போகுது. போயிட்டு அங்கே போய் தரையை நாய் பறக்குன்னு பிராண்டிட்டு இந்த பூனைக்கிட்ட கேட்குது, பூனை சோதரனே என் வால் துடிக்கின்றனவா பார் அப்படிங்குது. இந்த பூனை சொல்லுது, அப்படி ஒன்றும் துடிக்கலையே அப்படின்னு சொல்லுது. திரும்பவும் அந்த நாய் தரையை பறக்குன்னு பிராண்டிட்டு இந்த பூனைக்கிட்ட கேட்குது, பூனை சோதரனே என் கண்கள் வெளியே விட்டனவா பார் அப்படிங்குது. பூனை பார்த்துட்டு அப்படி ஒன்றும் உன் கண்கள் வெளியே வரவில்லையே அப்படின்னு சொல்லுது. திரும்பவும் அந்த நாய் ரொம்ப கோபமாக தரையை பிராண்டிட்டு திரும்பவும் நான் பூனைக்கிட்ட கேட்குது, என் வால் துடிக்கின்றனவா பார்னு. இந்த பூனை திருப்பியும் அப்படி துடிக்கலைங்குது. உடனே அந்த நாய் சொல்லுது, நீ என் வால் துடிக்கின்றது தான் சொல்லணும், அப்படி தான் சொல்லணும் அப்படிங்குது. உடனே இந்த பூனை அப்படி சொல்லணும் எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, நான் அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுது. திரும்பவும் நாய் இப்போ பறக்குன்னு தரையை பிராண்டுது. என்னோடய வால் துடிக்கின்றனவாங்கிறது துடிக்குது அப்படின்னு சொல்லுது. திரும்ப பறக்குன்னு பிராண்டிட்டு பூனைக்கிட்ட கேட்குது, என் கண் வெளியே விட்டனவான்னு, வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த நாய் ரொம்ப வேகமாக அந்த குதிரை மேலே பாயுது. குதிரை ஒரே தான் உதைக்குது. இந்த நாய் பறந்து தூரத்தில் விழுவுது. விழுந்தவுடனே இந்த பூனை இந்த நாயோட பக்கத்தில் போகுது. இந்த நாயை போய் எட்டி பார்த்துட்டு இந்த பூனை சொல்லுது, நாய் சகோதரனே இப்பொழுது உண்மையாகவே உன் கண்கள் வெளியே விட்டன அப்படின்னு சொல்லுது. நன்றி.